அண்ணாமலை அவர்கள் பாம்பேல வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. மாநகராட்சி தேர்தல் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு போய் ட்ரிபிள் இன்ஜின் சர்க்கார். ஆமா ட்ரிபிள் இன்ஜின் சர்க்கார் பேசுறதுக்காக போயிருந்திருக்கிறாரு. அவரோட பேச்ச கேட்டுட்டு அங்க இருக்கிற ராஜ் தாக்கரேயும், உத்வே தாக்கரே அவர்களும் வந்து அண்ணாமலை இங்க கால வச்சாருன்னா கால வெட்டிருவோம். தமிழன்னா வந்து இங்க என்ன நீங்கலாம் லுங்கி அணிஞ்சிட்டு வந்தவங்க தானே! அப்படிங்கிற மாரியான விஷயத்த வந்து நேற்று பேசியிருக்காங்க. இன்றைக்கு அவங்களுடைய பத்திரிகையிலயும் வந்திருக்கு. அதற்கு அண்ணாமலை அவர்கள் சொன்னது நான் கால வைக்க முடிஞ்சா வெட்டி பாருங்கன்னு சொல்லியிருக்காப்ல. இந்த மோதலை எப்படி பார்க்குறீங்க? பழைய ஸ்டைலுக்கு அவங்க போகிறாங்க. அண்ணாமலையுடைய தைரியத்தை பாராட்டணும். பரவாயில்ல. தமிழன் இது இந்த மாதிரி தான் அவர்கள் அங்கே கொஞ்சம் காலம் ஊன்னாங்க. மௌனாங்க. அதற்கு பிறகு கொஞ்சம் மாறுச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் பழைய ஸ்டைல் எடுத்திருக்காங்க. இது அவர்களுக்கு மேலும் பின்னடைவை தான் கொடுக்கும். ஏற்கனவே பின்னடைவாகியே போய்கிட்டு இருக்கிறாங்க. மண் சார்ந்த அரசியல் பண்ணலை, எலைட் அரசியல் பண்ணாங்க. அதனுடைய விளைவு தான் ஷிண்டே போன்றவர்கள் அடிமட்டத்தில் இருக்கவங்க அந்த கட்சியை பிடிங்கின்னு போயிட்டான். இது எல்லாருக்குமே இது வந்து உதாரணம். நாளைக்கே விஜய் ஏதோ ஒரு பொறுப்பு வந்தால் கூட மண் சார்ந்த அரசியல் பண்ணலன்னா, மண் சார்ந்த அரசியல் பண்ணுற அஜிதா ஆக்னல் மாதிரி ஆட்கள் தட்டி விட்டு போயிடுவாங்க. ஈஸியாக தட்டி போயிடுவாங்க. அப்போது நீங்கள் வந்து என்ன தான் பண்ணாலும் எலைட் அரசியல் உதவாது. இந்த எலைட் அரசியல் சொந்தக்காரன் தான் இவங்க. ஒரு கட்சியும் சின்னத்தையுமே கோட்டை விடுற அளவுக்கு இருந்தானா நீ எந்த அளவுக்கு கட்சியை நடத்துறீங்கன்னு தெரியும். ஏன் உத்தவ் தாக்கரேக்கு ராஜ் தாக்கரே திடீர் ஒற்றுமை இப்போ எப்படி வந்துச்சு? அப்போ ஒழுங்காக ஒன்றா இருந்துருக்கலாம்ல. அடிச்சுட்டு எல்லாம் ஒன்றா போன அப்புறம் தானே வர்றீங்க. அதனால் அவங்களுடைய அந்த மாநகராட்சி இதெல்லாம் பார்த்தீங்களா? 5 லட்சம் கடன் உதவி அநியாயத்துக்கு கொடுக்குறது. இன்னும் பலர் இது. அதனால் அவர்களுக்கு ஏதோ ஒரு தோல்வி. அண்ணாமலைக்கு கிடைச்ச வரவேற்பை பார்த்துருப்பாங்க. அவர் பேசுகிறது மற்றதை பார்த்துருப்பாங்க. அந்த கோபம் எப்போ ஏன்னா இது ஒன்று மாநிலத்தில் வந்தால் காலை வெட்டுவோன்னா அது என்ன வகையான ஜனநாயகம்? அது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ நாளைக்கு உத்தவ் தாக்கரே திமுக ஆதரவா இங்கே வந்து பேச வந்தாருன்னா காலை வெட்டுவீங்களா? என்ன நியாயம் இது? இங்கேருந்து முதல்வர் ஸ்டாலின் போகிறாரு, பீகாரில் போய் பிரச்சாரம் பண்ண போகிறாரு. அவரை நாங்கள் கொல்லுவோம்னு சொல்லுவீங்களா? என்ன இதுக்கு? என்ன ஜனநாயகம்?